விவஸ் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவு, குண்டு வைக்கிறவனுக்கு குண்டால் தான் சாவு அப்படின்றத வந்து காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி தான் வந்து கோமானி அவர்கள், ஈரானோட உச்சபட்ச தலைவர், அவர் வந்து குண்டு வீச்சில் இறந்துட்டார். ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இதை ஈரான் வந்து மறுத்தாங்க. இல்லை, எங்கள் தலைவர் சாவலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு, போரோட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஆலோசனையில் இன்னும் தீவிரமாக ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவர் இறந்துட்டார், 40 நாள் துக்கம் அனுசரிக்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ இவர் வந்து 40 வருஷத்துக்கு மேலே ஈரானில் வந்து சர்வாதிகாரமாக வந்து ஈரானை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அதுக்கு மிக உதவியாக இருந்தது ஈரானுடைய புரட்சி இராணுவ படை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஷான்றவர் வந்து அங்கே நல்லாட்சி தான் பண்ணிட்டு இருந்தார். இவங்க என்ன பண்ணாங்க, அடிப்படைவாதிகள், அந்த குறிப்பாக வளைகுடாவில் பார்த்திங்கன்னா அடிப்படைவாதன்றது வந்து அதிகமாக வந்து மிகுந்திருக்கும். அந்த அடிப்படைவாதிகளோட கை ஓங்குறப்ப என்ன ஆகும்னா, இதேமாரி வந்து மன்னராட்சி கவிழ்க்கப்பட்டு ஒரு சர்வாதிகாரியோ இல்லை அந்த அடிப்படைவாதத்தில் ஊறின ஒரு தலைவனோ என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்த ஒரு நிகழ்வு தான் அந்த கோமானியோட என்ட்ரி. அந்த ஈரானை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு. பஹ்ரைனு, துபாய், குவைத்து, சவுதி அரேபியா மாதிரி மிக உச்சத்தில் போயிருக்க வேண்டிய ஒரு நாடு. ஏன்னா எண்ணெய் வளம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஈரான்லேயும் இருக்குது. எல்லா நாடுகளும் அந்த எண்ணெய் வளங்களை பயன்படுத்தி தன்னோட நாட்டை வந்து பொருளாதாரத்தில் மிக உயரத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. இன்வெஸ்டர்லாம் வந்து ரொம்ப விரும்பி வந்து துபாயில் வந்து வீடு வாங்கிறது, கம்பெனி இருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய பெருமையாக வந்து எல்லா எம்என்சி கம்பெனியும் வந்து நினைக்கிற ஒரு மாதிரி ஒரு இதை வந்து துபாய் உருவாக்கியிருக்கு. அதேமாரி போக வேண்டிய உச்சத்துக்கு போக வேண்டிய ஒரு ஈரான் வந்து கிட்டத்தட்ட வந்து கற்காலத்துக்கு போனதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி கோமானி. இதேமாரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து கோமானி ஒரு முக்கியமான ஆள். அவரோட அந்த சித்தாந்தத்தை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணி அந்த நாட்டை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போயிட்டாங்க. அவரோட அடிப்படைவாதம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து தன்னை வந்து ஒரு பெரிய பாஸ், இந்த இஸ்லாமிய நாடுக்கெல்லாம் தான் ஒரு பாஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து ஈரானோட ஆட்சியை கைப்பற்றணும், ஈரான் மக்களை இது பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் போக போக வந்து ஆசை பெருசாகிட்டே என்ன பண்ணுறாரு, ஹவுதி, ஹமாஸ் இந்தமாரி ஒரு தீவிரவாத குழுக்கள்லாம் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்து ஒரு புரட்சி படை மாதிரி வஞ்சிட்டு யாரெல்லாம் வந்து இந்த ரீஜியனில் தனக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தலைவலியை உருவாக்குறது. அப்படி தான் வந்து ஹவுதி, ஹமாஸ்லாம் ஏமனில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இஸ்ரேலுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட அவர்களோட மூவ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி போச்சு அப்படின்னா வந்து இப்போ சாதாரணமாக இருந்தால் வந்து நம்மளை வந்து எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒன்று சேர்ந்து. ஆனால் நம்ம வந்து ஒரு அணு ஆயுத நாடாக மாறிட்டோம் அப்படின்னா நம்மளை யாரும் வந்து தொட முடியாது, சீண்ட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் எடுக்கிறாங்க. அதிநவீன ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சைனா, ரஷ்யாவோட உதவியோட, அவங்க வந்து நார்மலாகவே சைனா, ரஷ்யாவோட சப்போர்ட்டோடு இருக்கிற நாடு. ஏன்னா வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா, அந்த மற்ற வளைகுடா நாடுகள்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு வந்து அடிபணிஞ்சு அவர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அமெரிக்கா சொல்கிறது தான் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து இன்னொரு வல்லரசு நாடான ரஷ்யாவும் தன்னோட ஆதிக்கம் அங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, சிரியா, ஈரான் இந்தமாரி ஒரு சில நாடுகளை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கணும், அமெரிக்க ஏகாதிபத்தியம் அங்கே ஓங்கிடக்கூடாதுன்றதுக்காக அவர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, காய் நகர்த்தி அந்த ஈரானை வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க. அதுக்கு பலியானது தான் வந்து ஈரான்ற ஒரு நாடு. அந்த ஈரான் என்ன பண்ணுறாங்க, அந்த அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்காக யுரேனியத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, செறிவூட்டுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. இதை வந்து ஆரம்பத்திலே வந்து கண்டுபிடிச்ச அந்த மொசாத், இஸ்ரேலிய உளவு அமைப்பு, அது வந்து இஸ்ரேலியோட நாடை வந்து நம்ம எப்பயுமே பாராட்டணும். நாமெல்லாம் வந்து எதிரிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட பிரச்சனைக்கு வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள்ட்ட சண்டை போடுவோம். இந்தியாலாம் மற்ற நாடுகள் எல்லாருமே பொதுவாக அப்படி தான். ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து முன்னாடியே அட்டாக் பண்ணிடுறாங்க. இவன் வந்து நம்மளுக்கு த்ரெட்டாக இருப்பான் எதிர்காலத்தில், இவனோட எண்ணம் செயல் எல்லாமே வந்து அதை நோக்கி தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அவனை ஸ்டார்டிங்கில் அடித்து விட்டுறாங்க அவங்க. அந்தமாரி வந்து அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, இங்கே இருக்கிற மற்ற நாடுகள்லாம் ஒன்றும் பெரிய த்ரெட்டு கிடையாது நம்மளுக்கு, ஈரான் தான் மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் இது பண்ணுறான். ஒருவேளை அவன் அணுகுண்டு தயாரிச்சிட்டான்னா முதல் குறி வந்து நம்ம மேலே தான் வைப்பான், நம்மளை அழிக்கிறதுல தான் அவன் வந்து இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த அணு ஆயுத தயாரிப்புக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் முடக்கிறதுக்கு, குறிப்பாக விஞ்ஞானிகளை தூக்கிறது, அதுக்கு இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் இடைத்தரகர்கள்லேருந்துட்டு அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாங்க, மொசாத் உளவுத்துறை வந்து
ஒவ்வொரு ஆளாக காலி பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன், யார் யாரை எப்படி எப்படி தூக்குனாங்க எந்தெந்த வருஷத்துலன்னுட்டு. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகிடுது, அவங்களோட அந்த விஞ்ஞானிகள்லாம் நிறைய பேர் வந்து மொசாதுனால் கொல்லப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அந்த முயற்சி வந்து கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுது. சுணக்கம் ஏற்பட்டவொடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து டிலே பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தைன்ற போல, இதுக்கப்புறம் நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், போக மாட்டோம், நாங்கள் நீங்கள் சொல்கிறபடிலாம் கேட்போம், எங்களுக்கு டைம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லாத்தையும் டிமேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, யுரேனியத்தை அதிகமாக சேகரிக்கிறது, செறிவூட்டுறதுக்கான அடுத்த கட்ட வேலைகள்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் போதும், பொங்குனது போதும், பொறுத்தது போதும், பொங்கி எழுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா B2 பாம்பர்ஸை வச்சு அவர்கள் அணு உலையே என்ன பண்ணியிருக்காங்க, தெஹ்ரான்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு நடுவில் பாலைவனத்துக்கு கீழே கிட்டத்தட்ட வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப எந்த குண்டும் பெனட்ரேட் ஆகாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப 100 மீட்டருக்கு அடியில் வந்து அணு உலையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க நெருங்கிட்டாங்க, அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான அந்த ஸ்டேஜை நெருங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து விட்டோம்னா நம்ம எல்லாம் காலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவோட உதவியோட B2 பாம்பர்ஸ் வச்சு அந்த இடத்த வந்து தகர்க்கிறாங்க. தகர்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவர்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து வாலாட்ட மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அணு குண்டு தயாரிக்கிறதுக்கான முயற்சியை வந்து கைவிட்டுருவாங்கன்னு. ஆனாலும் என்ன பண்ணியிருக்காரு இந்த கோமானி, அதான் 9 கிரகமும் சரியில்லை அப்படின்னா வந்து ஒருத்தவனோட நிலமை வந்து பரிதாபமாக ஆகுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தன்னோட அந்த ஈகோ சர்வாதிகார போக்குனால என்ன பண்ணுறாரு, அந்த முயற்சியை வந்து திரும்பவும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா வந்து அந்த நாடை சுற்றி போர்க்கப்பல்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இன்றைக்கி அடிதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து கொஞ்சம் யோசித்தாங்க. என்ன யோசித்தாங்க அப்படின்னா, இது வந்து 3ஆம் உலக போராக மாறிடுமா, இல்லை வேறு ஏதாவது டைரெக்ஷனில் போயிடுமா அப்படின்னு பார்த்தாங்க. இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வெனிசுலா, அவர்களும் வந்து அதாவது ரஷ்ய ஆதரவு நாடுகள். ரஷ்ய ஆதரவு நாடுகள் பார்த்திங்கன்னா வெனிசுலா, சிரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரான், அதேமாரி சில நாடுகள் சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குது. இந்த நாடுகள்லாம் வந்து கியூபா, இந்தமாரி நாடுகள்லாம் வந்து ஒரு துணைக்கு வந்து இது வேறு ஒரு லெவலில் போகுமா அப்படின்னு பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதற்கான முன்னெடுப்பு எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சிரியாவை வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஎஸ்ஐ தீவிரவாதி, வேறு யாரும் கிடையாது, இவன் உற்பத்தி பண்ணது தான், அமெரிக்காக்காரன் வந்து ட்ரெயின் பண்ண ஆட்கள் தான் ஐஎஸ்ஐ. எங்கெங்கெல்லாம் அவனுக்கு வந்து இஸ்லாம் நாடுகளில் வந்து தன்னோட வந்து நிழல் அரசாங்கத்தை நடத்துறதுக்கு வந்து தடையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து கொல்றதுக்கோ இல்லை அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கோ தலைவலி கொடுக்கறதுக்கோ தான் இந்த ஐஎஸ்ஐ நபர்களெல்லாம் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அந்தமாரி என்ன பண்ணுறாங்க, ஐஎஸ்ஐயில் வந்து ஒரு தலைவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே வந்து அவனோட தலைக்கு வந்து விலை நிர்ணயிக்குது அமெரிக்கா. இவனை பிடிச்சி உயிரோடு கொடுத்தாலோ இல்லை கொன்று கொடுத்தாலோ வந்து இவ்வளோ கொடுக்குறேன்ட்டு. ஆனாலும் வந்து அந்த அவனோட தலைமையில் தான் என்ன பண்ணுறாங்க, சிரியாவில் ஆட்சியை வந்து அவர்கள் கைப்பற்றுறாங்க. அவன் வந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அவனோட பொம்மை அரசாங்கம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த தீவிரவாதியை தான் இவருக்கு வந்து ட்ரம்ப் வந்து கை கொடுக்குறார். அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் மாறிக்குது பாருங்கள். ஸோ அதேமாரி சிரியாவை ஃபஸ்ட்டு காலி பண்ணாங்க, அவங்களுக்கு த்ரெட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெனிசுலாவில் அவரோட அதிபரே மேலே உள்ளார பூந்து தூக்கிட்டாங்க. அடுத்தது வந்து அவர்களுக்கு த்ரெட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும். ரஷ்யாவை வந்து என்ன பண்ணிட்டாங்க, திட்டமிட்டு ஒரு நீண்ட கால போரில் வந்து உக்ரைனோட வந்து போரிடுறதுக்கு வந்து இது பண்ணி விட்டாங்க. அதனால் அவரோட பொருளாதாரமும் படுத்துது. அதிநவீன ஆயுதங்கள் அப்படின்ட்டு பயந்துட்டு இருந்தாங்க ரஷ்யாவிட்ட. அப்படி எந்த ஒரு ஆயுதமும் பெருசாக ஒன்றும் இல்லை, அணுகுண்டை தவிர. அவரோட ஆயுதத்தை அசால்ட்டாக வந்து உக்ரைன் வந்து டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ரஷ்யா வந்து மிகப்பெரிய இராணுவ பலம் பொருந்திய நாடு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் வந்து அவர்கள் நீண்ட கால போராக அதை வந்து திட்டமிட்டு ஸ்ட்ரெச் பண்ணி அவங்களோட பொருளாதாரமே வந்து ஃபோக்கஸே வந்து அதை விட்டு வெளியில் வரல, உக்ரைனை விட்டு வெளியில் வர முடியாத மாதிரி அவங்கள முடக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனாக்காரன் அவன் வந்து அடுத்த வல்லரசு ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்குறான். அந்த வல்லரசுக்கு வந்து செக் வைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க, நிறையா வந்து பொருளாதார தடை விதிக்கிறேன், வரி விதிக்கிறேன் அப்படி இப்படின்னாங்க. இருந்தாலும் சைனா வந்து தலைக்கு மேலே வளர்ந்துடுச்சு. ஆனால் அவர்களோட ஆயுதங்கள்லாம் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அவர்கள் வந்து ஆயுதங்களை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஈரானுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஈரானுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த ஆயுதங்களை வந்து சோதிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு என்ன இருந்தது, இந்தியா பாகிஸ்தான் வார், அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து இது பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஈரானில் இருக்கக்கூடிய சைனாவோட ஆயுதங்களை வந்து அமெரிக்கா வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. அது ஒரு டம்மி பீஸ். ஏன்னா அவர்களோட அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் S-500 இருந்தது, ஆல்மோஸ்ட்டு 500. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட வான் பாதுகாப்பு சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து மிக துல்லியமாக
திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அவங்களோட விமானங்கள்லாம் என்ன பண்ணிடுது, ஃப்ரீயாக வந்து ஈரானில் எங்கே போகணுமோ அங்கே போகுது, எங்கே குண்டு போடணுமோ அங்கே குண்டு போடுது. ஹமாஸோட பாஸ் தான் வந்து ஈரான். அந்த ஹமாஸோட பாஸு ஹமாஸ் பண்ணுற அதே டெக்னிக்கை இங்கே ஃபாலோ பண்ணாங்க. ஹமாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அப்பாவி மக்களை வந்து பிடிச்சி ஒரு ஆஸ்பத்திரிலையோ இல்லை ஸ்கூல்லையோ கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஆயுதங்களை வந்து குமிச்சு வைப்பாங்க. அதாவது செஞ்சிலுவை சங்கம் படி என்ன பண்ணக்கூடாது, ஒரு போர் நடக்கக்குள்ளே வந்து ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, சில முக்கியமான இடங்களெல்லாம் வந்து தாக்கக்கூடாதுன்றது வந்து போர் விதிமுறை. அந்தமாரி இடத்துல தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வச்சுட்டு மனித உரிமையில் மீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறுவாங்க. அவர்கள் வந்து அந்த மக்களை கேடயமாக பயன்படுத்தி அதாவது ஹமாஸோட பாஸான ஈரானும் அதே ஃபாலோ பண்ணாங்க. ஸ்கூலில், அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் அங்கெல்லாம் ஆயுதங்களை குவிச்சு அதிலேயே குண்டு போட்டாங்க இவங்க. அதில் நிறைய அப்பாவி மக்கள் இருந்தாங்க தான். குழந்தைகள்லாம் ஒரு 45 குழந்தைகள் இருந்திருக்கதாக சொல்கிறாங்க. இது உண்மையிலே வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொரு அப்பாவி மக்களோட உயிர்களுக்கும் வந்து நாம் வந்து உண்மையிலே கண்ணீர் சிந்துவோம். அந்த இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, போர்னா பல பேர் செத்து தான் போவோம், அதுக்காக என்ன பண்ண முடியும், முக்கியமாக நம்ம வந்து மற்ற மக்களை பார்க்கணும், ஒரு 1000 பேருக்கு ஒரு பேர் செத்தா போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்களோட ஆயுத கிடங்குகளாக இருந்த ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் குண்டு வீசி அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக தகர்த்தெறிஞ்சிட்டாங்க. தகர்த்தெறிஞ்சதுக்கப்புறம் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, பதிலுக்கு தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவோட இராணுவ தளம் இருக்கக்கூடிய பஹ்ரைனு, துபாய், சவுதி அரேபியா இந்தமாரி நாடுகள்லாம் என்ன கத்தார் இந்தமாரி இராணுவ தளத்து மேலெல்லாம் ஏவுகணையெல்லாம் வந்து வீசியிருக்கிறாங்க. அதில் 1-2 போய் அங்கங்கே வெடிச்சது போச்சு வந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் அலர்ட் ஆகிடுச்சு. அலர்ட் ஆகிட்டு அவங்களோட ஏவுகணைகள்லாம் வந்து இடமறித்து தாக்குச்சு. பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கோமானி வந்து இறந்தார். அவரோட வந்து அதிமுக்கியமான தலைவர்கள்லாம் இறந்தாங்கன்னு சொன்னாங்க. 40க்கு அதிகமான தலைவர்கள்லாம் அவங்க வந்து இழந்துட்டாங்க. இந்த போரை வந்து ஈரான் புரட்சி இராணுவப்படை வந்து திரும்பி நடத்துமா நடத்தாதா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு முல்லாவை வந்து காலி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் தான் முல்லான்னு யாராவது வந்து உயிரை பணைய வைக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அந்த அமெரிக்க அதிபர் என்ன பண்ணிட்டாரு, டிக்ளேர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய அந்த மக்களும் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த புரட்சிப்படையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. நாங்களும் வந்து மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்களை வந்து இவ்வளோ நாள் வந்து ஆண்ட அந்த சர்வாதிகாரியோட கதையை நாங்கள் முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்துறதுக்கு மக்கள் நீங்களே வந்து தயாராகுங்க. உங்களோட அரசை நீங்களே இது பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மக்கள் வந்து புரட்சி இராணுவப்படை வந்து அவங்க மக்களோட சேர்ந்து புதிய அரசாங்கத்தை இது பண்ணுதா, இல்லை வந்து திரும்பவும் அவங்க வந்து இஸ்ரேலுக்கு பழி வாங்குறேன், அமெரிக்காவை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா, இல்லை இந்த போர் வந்து நீண்ட காலத்துக்கு போகுமா, இல்லை வந்து இதோட முடிஞ்சிருமா, கோமானியோட முடிஞ்சிருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எப்பயுமே இஸ்ரேலோட தந்திரம் அது வந்து ஒரு மிகச்சிறந்த நாடு. அதாவது எப்படின்னா, இராணுவத்துலேயும் வந்து உளவுத்துறையிலையும் வந்து அவர்களை மிஞ்சிக்கக்கூடிய வந்து நாடு இப்போதைக்கு வரைக்கும் யாருமே இல்லை. அவங்களோட அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்திங்கன்னா உலக நாடுகளை பிரமிச்சு போய் மிரண்டு போகிறாங்க. இப்படிலாம் ஒரு போர் தந்திரம் இருக்குமா, இப்படிலாம் ஒரு ஆயுதம் இருக்குமா, இப்படிலாம் ஒரு அக்யூரேட்டான ஒரு தகவலை வச்சு தாக்க முடியுமா அப்படின்றத வந்து எல்லாரும் வந்து பிரமிச்சு பார்க்குற ஒரு நாடு வந்து இஸ்ரேல். அவங்களோட உளவுத்துறை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து இஸ்ரேல் மேலே வந்து குண்டு போட்டு இஸ்ரேல் இழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திரும்ப இந்த இது வந்து வார் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பல நாடுகள் வந்து குதிக்கும் அப்படின்னு, அதாவது குறிப்பாக வந்து ரஷ்யாவும் சைனாவும் வந்து இதில் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பங்கு எடுக்கிறாங்களா அப்படின்றது வந்து இது வரைக்கும் தெரியல. ஆனால் அவங்களோட ஆயுதங்களை தான் வந்து ஈரான் வந்து சேகரித்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் வந்து நேரடியாக வந்து அவர்கள் களத்துக்கு வராங்களா என்னன்னு தெரியல. இஸ்ரேலோட பாலிசின்னு சொன்னேன் என்ன அப்படின்னா வந்து தலைவனை தூக்கிட்டா எல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவாங்க. இவன் தானே இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம், இவ்வளோ புரட்சி இவ்வளோத்துக்கும் காரணம் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறி வச்சு தூக்கிட்டாங்க. அவனை குறி வச்சு தூக்கினவுடனே தலை இல்லாத முண்டம் மாதிரி இப்போ என்ன இருக்குது, ஈரான் இருக்குது. பாப்போம் அவர்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாங்கன்னுட்டு. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான்றது நம்மளோட மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு
இஸ்லாமிய நாடை தாக்குது, அதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம், அங்கே வந்து மனித உரிமைகள்லாம் மீறப்படுது, அப்பாவி முஸ்லீம்கள் தாவறாங்க அப்படின்ட்டு. இவனுங்க யாருமே வந்து பங்களாதேஷில் ஒரு இந்துவோ இல்லை ஒரு கலவரம் ஏற்பட்டப்போ பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினரை பற்றியே பேசலை, ஒரு பையன் வாயை திறக்கலை. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த ஈரானை பற்றி ரொம்ப கவலைப்படுறானுங்க. அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈரான் வந்து எதிர்த்தாக்குதல் யார் மேலே நடத்துகிறாங்க, இஸ்ரேல் மேலே போக முடியல. இஸ்ரேல் கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, 2000 கிலோமீட்டர் தள்ளி. அதனால் அவங்க மேலே வந்து அவர்களால் வந்து தாக்குதல் நடத்த முடியாத அவன் யார் மேலே அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா வந்து சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ணுறான், பக்ரைனை அட்டாக் பண்ணுறான், துபாயை அட்டாக் பண்ணுறான், கத்தாரை அட்டாக் பண்ணுறான். அதற்கு காரணம் வந்து அங்கே அமெரிக்க பேஸ் இருக்குன்னுட்டு. ஆனால் அது இல்லாத புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் வேறு அவன் என்ன பண்ணுறாங்க, ஏவுகணையை வீசி தாக்கியிருக்கிறான். அதோட அவங்களோட ஒரு தீவு ஒன்று இருக்குது, பனைமரம் மாதிரி ஒரு தீவு. அங்கே ஃபுல்லாகவே வந்து காஸ்ட்லியாக வெளிநாட்டு மக்கள் தான் இருக்காங்க. துபாய் வந்து கிட்டத்தட்ட வந்து 40 லட்சம் பாப்புலேஷன் இருந்தாலும் 90% வந்து ஃபாரினர்ஸ் தான், வெளிநாட்டிலேருந்து வந்து வீடு வாங்கி குடியிருந்த மக்களால் உருவாக்கப்பட்டது தான் அது. அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து ஒரு முஸ்லீம் நாடை வந்து இன்னொரு முஸ்லீம் நாடு வந்து அட்டாக் பண்ணுது, முஸ்லீமும் சண்டை போட்டுக்கிறான். இப்போ எங்கடா போச்சு உங்களோட மனிதநேயம்? இப்போ வந்து ஏன் வந்து இது தவறுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதாவது வந்து அமெரிக்காக்காரன் அடித்தாதான் தப்பு, இஸ்ரேல்காரன் அடித்தாதான் தப்புன்றீங்க. அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிற சண்டையை வந்து நீங்கள் வந்து அப்போ என்ன கை கட்டி வாய் மூடி கம்முன்னு இருப்பீங்களா? மனித நேயம் தான் ரொம்ப முக்கியம், மனிதர்கள் தான் முக்கியமே தவிர இங்கே வந்து மதம் முக்கியம் கிடையாது. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.